ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இது வெஜ்ஜி சிக்கன் சுக்கா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிக்கன் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். மில் மேக்கரை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு நைஸாக கட் பண்ணி இன்னும் ரெண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். உப்பு போட்டு வதக்குறோம். உப்பு போட்டு வதங்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். வதங்கி மூடி வச்சா சீக்கிரமே வதங்கிடும். மூடி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிட்டு நம்ம இப்போ வதக்கினா சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனால் எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மில் மேக்கரை இதிலையே சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த இதுலேயே மசாலாவில் நல்லா கிண்டணும். அப்போ தான் அதில் மசாலா ஏறும். இதை நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ இல்லை கொஞ்சம் இதில் தயிர் ஊற்றுறோம். கொஞ்சமாக தயிர் ஊற்றினா போதும். ரொம்ப தயிர் ஊற்றினா புளிக்கும். லைட்டான தயிர் ஊற்றி இதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இதை இப்போ என்ன செய்யணும், இதை மூடி வச்சுக்கணும். மூடி வைக்கும் போது தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைக்கணும். புதினா மல்லி போட்டுக்கணும். புதினா மல்லி நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்து இப்போ மூடி வச்சா இதில் மசாலா நல்லா ஏறி இருக்கும். இதில் ஏறினோன்னே நல்லா இப்போ கிண்டி எடுத்துட்டாக்கா நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ வெஜ்ஜி சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி. இது நல்லா சிக்கன் டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நானே 2வது முறை தான் இதை செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சேன், என் பையன் கேட்டுச்சு. அப்புறம் 2வது தடவை செஞ்சேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சிக்கன் டேஸ்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.